ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு மேலே வந்து நந்தினி இந்த வீட்டில் இருக்க ஒரு நிமிஷம் கூட தயாராக இல்லைங்க. ஏன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கைமீறி போயிடுச்சு. இங்கே இருக்கிறதே நம்ம நந்தினிக்கு ரொம்ப ரொம்ப நரகமாக இருக்குது. இங்கே இருந்தால் இதுக்கு மேலே நம்மளால் முடியாது, நம்ம எப்படி செத்து போயிடுவோம், இங்கே இருந்தால் நம்மளை கொன்னுடுவாங்க, அதனால் நம்ம எப்படியாச்சும் நம்மளோட அப்பா தங்கச்சி கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணி தான் வந்துட்டு வீட்டை விட்டே போனாங்க. ஆனால் அது பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிருச்சு. அதனால் அந்த தப்பை யாரும் பண்ணக்கூடாது, இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நந்தினி கிட்ட சொன்னதுனால, முக்கியமாக அவங்க அப்பாவும் சொன்னாங்க, நந்தினி இதுக்கு மேலே எந்த பிரச்சனையானாலும் நீ வந்துட்டு அருணாச்சலம் ஐயா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால, என் அப்பா மேலே உள்ள மரியாதைனால நம்ம வந்துட்டு சொல்லிகிட்டே போயிடணும், இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி முடிவு பண்ணுறாங்க. சாட்சிக்காரங்க காலில் விழுற நேரம் நம்ம வந்துட்டு சண்டைக்காரவங்க காலில் விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி அம்மா கிட்ட காலையிலே போய் விழுந்துடலாம், போய் சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கிட்ட நம்ம நந்தினி சொல்லிடுறாங்க. முடிவும் பண்ணிடுறாங்க. நம்ம கல்யாணம் வந்துட்டு எவ்வளோ எடுத்து சொல்கிறாரு, இல்லைம்மா நீ இந்த வீட்டு மருமகன் நினை, வேற வழியே இல்லை, நினச்சி இரு, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உனக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணம் எவ்வளோ சொன்னாலும் நந்தினி கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா வந்துட்டு இந்த வீட்டில் யாருமே வந்துட்டு ப்ராப்பராக இல்லை, எல்லாருமே வந்துட்டு வித்தியாசமாக இருக்காங்க, போய் புரட்டு பித்தலாட்டம் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம நந்தினிக்கு அதெல்லாம் தெரியவும் தெரியாது. அதனால் அவங்களால இங்கே இருக்கவும் முடியல. அது இல்லாமல் இவங்களோட பழக்கவழக்கம், ஆடை, உணவு பழக்கம் எதுவுமே வந்துட்டு நந்தினிக்கு செட்டே ஆகாதனால இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்காக நான் போயிட்டு நாளைக்கு காலையிலே சுந்தரவல்லி அம்மா கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணி கல்யாணத்துட்டு சொல்லிட்டும் போயிடுறாங்க. காலையிலே வந்து நம்ம சுந்தரவல்லி அம்மா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம நந்தினி போயிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் பையனை நான் ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கள் ஊருக்கு வரும்போது தான் பார்த்தேன். ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணாங்களோ அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லிவிட்டு இதுக்கு மேலே இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாதும்மா, எனக்கு உங்கள் பையனை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல சுந்தரவல்லி இல்லை, இந்த மாதவி சுரேகாவும் தான் இருக்கிறாளுங்க. நம்ம நந்தினிக்கு செம ஷாக் ஆகிடுது. நம்ம நந்தினி பண்ண தப்பே திரும்பி நின்று சொன்னது தான். இருந்தாலும் சுந்தரவல்லி அம்மா பார்த்து பயம் கண்டிப்பாக வரதான் செய்யும். இருந்தாலும் வந்து நம்ம நந்தினி மூஞ்சை பார்த்து சொல்லியிருந்துருக்கணும், ஏன்னா அப்போ தான் அவங்களோட ரியாக்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சிருந்துருக்கணும். ஆனால் பயத்தினால திரும்பி சொல்லி இப்போ மாதவியும் சுரேகா கிட்டே வசமாக மாட்டிக்கிட்டாங்க நம்ம நந்தினி. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. ஐயோ இவங்ககிட்டயா மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம மாதவி ரொம்ப நல்லவ மாதிரி, அதெல்லாம் இல்லை, இது உன் வீடு தான், நீ என்ன வேணால் பண்ணு, எங்கே வேணால் போ, எவ்வளோ வேணால் செலவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நல்லவ மாதிரி சொல்கிறா. ஏன்னா வந்துட்டு நம்ம நந்தினி இருக்கிற இடத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு பொண்ணு வந்தால் இவளுங்களாட ஆட முடியாது அப்படின்றதுக்காக நம்ம நந்தினியை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம நந்தினி முடிவு எடுத்துட்டாங்க, இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீட்டை விட்டு போவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.